மார்னிங் சில்ட்ரன். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இன்னைக்கு ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிசிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டா இந்த டேர்ம்ல பார்த்தது நம்ம பயாலஜியில மூவ்மெண்ட் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்தோம். அதை ஃபுல்லா நீங்க எல்லாருமே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. பிகாஸ் நம்ம எக்ஸாமினேஷன் அல்லது எக்ஸாமினேஷன் டயத்துல கூட நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுல எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இந்த லெசன் தான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு பேசிக்கா ஆல்ரெடி ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த லெசன்ல இன்னும் நிறைய டீடைல்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பிஃபோர் தட் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். எஸ், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய ஒரு கோட். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம்ல, அவருடைய வரிகள்ல ஒரு வரிதான், அறியாமையை போக்கி அறிவும் அனுபவமும் சேர்ந்து கிடைப்பதே ஞானம். சோ ஞானம் என்பது எனது அறிவு, ஜென்ரலா நம்ம சொல்றது இல்லைங்களா. சோ இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருள் போகணும். அது நம்ம இந்த வேர்ல்ட பத்தி நிறைய தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்னது, அறிவும் அனுபவம். அறிவு மட்டும் இருந்தாலுமே நமக்கு அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தாலும் நமக்கு அது கிடைக்காது. நம்ம ரெண்டையும் சேர்ந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டா மட்டும்தான் இந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அந்த அறியாமை அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வேர்ல்ட பத்தி, இத சப்ஜெக்ட பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணணும், படித்து நம்ம அதை கெயின் பண்ணிக்கணும். பிளஸ் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், படிச்சதை வச்சு இந்த வேர்ல்ட்ல நம்ம அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அதோட சேர்ந்து அதை யூஸ் பண்ணும் பொழுதுதான் நம்முடைய ஒர்க்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அறியாமை அப்படிங்கிறத நம்ம கிட்ட இருந்து விளக்கணும் அப்படின்னு சொன்னா நாலேஜ் வேணும். நாலேஜ் அப்படிங்கிறது படிப்பறிவு மூலமாக கிடைக்கக்கூடியது. படிப்பறிவு அப்படிங்கிறதுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. எல்லா வயதினரும் படிக்கலாம். இந்த வயது வரைக்கும் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் லிமிட்டேஷன் கிடையாது. நம்ம 40, 50 எத்தனை வயதானாலும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அது வேர்ல்ட்ல கிடைக்கிறது, ஃபேமிலியில கிடைக்கிறது, படிக்கிறது மூலியமா கிடைக்கிறது, இப்படி எல்லா இடங்கள்லயும் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து நம்முடைய செயல்ல நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணினோம் அப்படிங்கிறது தான் இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க நிறைய பெரிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் பள்ளிக்கூட அறிவோ கல்லூரியோருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியான இது இல்லாட்டினாலும் நிறைய புத்தகத்தை படிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ஞானத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. காமராஜர் ஐயா அப்படிங்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய காலேஜ் பட்ட படிப்பு அப்படின்லாம் படிச்சது கிடையாது. ஆனாலும் மிகச்சிறிய மிக ஒரு சிறந்த நமக்கு ரோல் மாடல், உதாரண மனிதராக இருப்பதற்கு காரணம் அவங்க புத்தக அறிவு, அனுபவ அறிவு ரெண்டையும் என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்து இப்படி இருந்தாதான் நமக்கு நம்மளால சிறப்பா என்ன பண்ண முடியும், லைஃப கரெக்டா ரன் பண்ண முடியும். இது சரி, இது தவறு என்பதை நம்மால் பிரித்து என்ன பண்ண முடியும், ஆராய முடியும். அந்த விஷயத்தை தான் அறிவும் அனுபவமும் சேர்ந்து கிடைச்சா அதுதான் ஞானம்ங்கிறது. சரிங்களா? சோ நமக்கு படிப்பறிவுங்கிறதும் கண்டிப்பா வேணும். அதே போல பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம தட்டக்கூடாது. அதனாலதான் அனுபவம், அவங்க அனுபவத்தால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அறிவை நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ யார் சொன்னாலும்
நாமும் அவர்களுடைய வயதிற்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். நாமும் அந்த புத்தகத்தின் மூலமாகவும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம். உனக்கு அது சரியா வரலனாலும் டக்குன்னு அவங்க அந்த வார்த்தைகளை ரெஃப்யூஸ் பண்ணாம சரி அமைதியா கேட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆராய்ந்து பார்த்துக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னது? ஜென்ரலா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களும் ப்ராடக்ட்ஸா, இப்போ எல்லா பொருள்களுமே எதனால் உருவாக்கப்பட்டது? எலமெண்ட்ஸ். ஓகே, எலமெண்டால் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா தனிமங்கள் சொல்லக்கூடிய எலமெண்ட்ஸால உருவாக்கப்பட்டது. சோ எலமெண்ட் அப்படின்றது எதனால நமக்கு உருவாயிருக்கு? அணுக்களால் உருவாயிருக்கும். ஒவ்வொரு தனிமங்களும் எதனால் உருவாக்கப்பட்டது? அணு அப்படிங்கிறது தான். சோ அணு அப்படிங்கிறது தான் நமக்கு சின்ன யூனிட், ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொன்னா அது அணு அப்படிங்கிறது தான். அத நம்மளால என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. we cannot divided atom. அவ்வளோ சின்ன விஷயம். ஆனா ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப். அணு அப்படிங்கிறது எதனால நமக்கு உருவாயிருக்கு? எஸ், புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். சோ இவைகளால் ஆக்கப்பட்டது. ஆட்டம்ங்கிறதே சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயம் எதனால உருவாயிருக்கு நமக்கு? புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். ஓகே, சோ இதுல நம்ம பாக்குற லெசன் என்னது? எலக்ட்ரிசிட்டி. அப்ப எலக்ட்ரான்களின் நகர்வே நம்ம என்ன சொல்றோம்? அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எ மெட்டீரியல் கான்ஸ்டியூவன்ஸ் எலக்ட்ரிக் current is generate. That energy is called as electric energy. So அணுவில் இருக்கக்கூடிய மூன்று துகள்களான புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானில் எலக்ட்ரானின் நகர்வே நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் நகர்வு ஒரு ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றலே என்ன சொல்றோம்? எலக்ட்ரிசிட்டி. சோ என்னது? எலக்ட்ரானின் நகர்வு, மூவ்மெண்ட் இல்லையா? சோ எலக்ட்ரானினுடைய மூவ்மெண்ட் ஒரு எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணும். சோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் ஆஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஓகே, சோ எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி நமக்கு உருவாகுது? அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் நகர்வு. எலக்ட்ரான் ஆகப்பட்டது உள்ள என்ன பண்ணுது? ரொட்டேட் ஆகுது. அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது ஒரு எனர்ஜியை ஜெனரேட் பண்ணும். அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரிக் எனர்ஜி அல்லது எலக்ட்ரிசிட்டி. எஸ், we used electricity in our life. We can't image without electricity. We can't survive in the world, is it? என்னெல்லாம் வேணும்? மெயினா ஃபேன். ஓகே, நமக்கு மெயினான விஷயம். and then மொபைல் போன் சார்ஜ் கண்டிப்பா போட்டே ஆகணும். and then லைட், வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும். டிவி வேணும், மிக்சி. சோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நம்ம வீட்டுல இருக்கும். சோ வீடு நமக்கு எப்படி இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் சரி, சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன தேவை நமக்கு? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்சாரத்தால மட்டும்தான் எல்லா பொருள்களுமே நமக்கு என்னது? ரன் ஆகுது. சரிங்களா? அப்ப நமக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிறது முக்கியமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எப்படி உணவு, உடை, இருப்பிடமோ அதோட சேர்த்து என்ன பண்ணிக்கணும்? மின்சாரம்ங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் மின்சாரம் இல்லாம நம்மளால எதையுமே
ரன் பண்ணவே முடியாது. அந்த நாள்ல எல்லாம் இருந்தும் சாதாரண ஒரே ஒரு மெழுகுவர்த்தி லேம்ப் அல்லது ஒரு எண்ணெய் விளக்கு, கெரோசின் லேம்ப் இதெல்லாம் வச்சு ரன் பண்ணினோம். எந்த ஒரு எலக்ட்ரிக் கேஜெட்ஸுமே இல்ல. ஃபேன் இல்லாம கை விசிறிய வச்சு பயன்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடிதான் இது எல்லாமே. சோ இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. சோ அதற்கு தகுந்த மாதிரி நாமும் அதை என்ன பண்ணிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி அதோடு நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்றோம், ரன் பண்ண பழகிட்டோம். சோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? சோ இந்த லெசன்ல என்னது, இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது என்னது, சோ இதனால நமக்கு எங்க எப்படி உருவாகுது, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி ஆட்டம் பத்தினா இன்னும் ஒரு சில டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகலாம். எஸ், ஆட்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். சோ அணு என்பது நமக்கு என்னென்ன இருக்கு, இதுல 3 வகையான துகள்கள், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். சோ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் எப்படி இருக்கும், சென்டர் பார்ட்ல இருக்கும். சோ திஸ் இஸ் நியூக்ளியஸ். சோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் இந்த சென்டர் பார்ட். இதுல என்ன இருக்கும், நமக்கு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டு பேரும் சென்டர் பார்ட்ல இருப்பாங்க. அண்ட் தென் எலக்ட்ரான்ஸ் ஆர் அரவுண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் என்பது நமக்கு எங்க இருக்கும், இந்த நியூக்ளியஸை சுற்றி வரும். சோ இந்த நியூக்ளியஸை சுத்தி தான் என்ன இருக்கு, நமக்கு இந்த எலக்ட்ரான்கள் நமக்கு ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். சரியா? சோ இதுல எலக்ட்ரானுக்கு உண்டான சார்ஜ் அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்ல. சோ மெயினான விஷயம். சோ proton and neutron are found in the inside of the nucleus, which is at the center part of the atom. So atom அப்படிங்கறதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். நமக்கு protons and neutrons present inside of the atom and electrons are around the nucleus. So center partல இருக்கிறது. So இதை என்ன சொல்றோம், ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். This is called as ஆர்பிட். அந்த ஆர்பிட்ல நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்கள் அதை நமக்கு சுற்றி வரும். சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு புரோட்டான்ஸ் அப்படிங்கிறதும் அண்ட் தென் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல். யார் யார் ஈக்குவலா இருப்பாங்க, புரோட்டான் எலக்ட்ரான். சோ புரோட்டானும் எலக்ட்ரானும் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், சரியான ஈக்குவல் நம்பரா இருக்கும். There is a force of attraction between the protons in the nucleus and the electrons in the orbit. So இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கவர்ச்சி விசை அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா. சோ உட்கருல அந்த வட்டப்பாதையில சுத்தி வர எலக்ட்ரானும் உள்ள இருக்கக்கூடிய புரோட்டானும் என்ன இருக்கும், நமக்கு ரெண்டுக்கும் நடுவே ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஃபோர்ஸ்ல தான் என்ன ஆகும், நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த இன்னர் ஆர்பிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். புரோட்டான்ஸ் cannot be removed from the atom easily. சோ இந்த இடத்துல எலக்ட்ரான்களை அவ்வளவு எளிதாக நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த விளக்கவே முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நமக்கு என்ன இருக்கு, ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி விசை, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த புரோட்டான்ஸ் இன் த நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதுதான். சரிங்களா? சோ புரோட்டானின் எண்ணிக்கையும் நமக்கு எதோட எண்ணிக்கை, அணுவுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் புரோட்டானின் எண்ணிக்கையும் நமக்கு
ஈக்குவலாக இருக்கும். சோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் நடுவுல என்ன இருக்கும்? ஒரு அட்ராக்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். சோ அதனால அந்த ரெண்டுமே எப்படி இருக்கும்? மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி விசையில இருக்கிறதுனால அவ்வளோ நமக்கு எளிதாக வெளியேறாது. ஆனா எலக்ட்ரான்ஸ நம்மளால என்ன பண்ண முடியும்? புரோட்டான்ங்கிறது நமக்கு நடுவுல சென்டர்ல இருக்கு அப்படிங்கறதுனால அவ்வளவு சீக்கிரமா புரோட்டான நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. சோ அதனால எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும் பொழுதுதான் நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். நிலைப்புத்தன்மையை உருவாகுவதற்காக என்ன பண்ணும் நமக்கு? அதுல எலக்ட்ரான்ஸ்கள் நமக்கு விலகி ஒவ்வொன்றுமே அதனுடைய நிலைப்புத்தன்மை அப்படிங்கறத நமக்கு கொடுக்கும். சோ இங்க பாருங்க இந்த சிமுலேஷன்ல. சோ இதுதான் ஒரு ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? சோ ஆட்டம் அப்படிங்கும்போது நமக்கு பீரியாடிக் டேபிள் தெரியும். ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான். சோ இது இருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன். சென்டர் பார்ட்டஸ் நமக்கு நியூக்ளியஸ். அதுல யார் இருக்காங்க? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கிறது யாரு? எலக்ட்ரான்ஸ். ஓகே. சோ அதனுடைய அட்டாமிக் நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் இதுல இருக்கும். சோ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. சோ இதுல ஒரு எலக்ட்ரான் ஹியர். அண்ட் தென் ஹீலியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 2. So 2 protons, 2 electrons. So protons and electrons number is always equal. இல்லையா? So அந்த number of protons and number of electrons எப்பொழுதுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கும், இணையாக இருக்கும். கார்பன். சோ இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்பிட்லயும் எத்தனை எலக்ட்ரான்கள் மினிமம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு பார்த்தா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். சோ நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. அடுத்த ஒரு ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்த ஆர்பிட்லயும் நமக்கு 8 அந்த மாதிரி இருந்தாதான் ஸ்டேபிள். ஆனா இதுல நமக்கு அதனுடைய அணு எண்ணிற்கு தகுந்தாற் போல் முதல் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 4. கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஜன். சோ அடுத்தது பாருங்க 3 + 2 5. சோ 5 எலக்ட்ரான், நடுவுல 5 புரோட்டான் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பாருங்க செகண்ட் ஆர்பிட்ல 3 + 3 6. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2. சோ 8. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. சோ 2 ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட்ல நமக்கு 6 இருக்கு. அண்ட் தென் நியான் 3 + 2 + 5 3 ஸ்டேபிளா இருக்கிறது 2,8. சோ 2,8. அடுத்த இன்னொரு ஆர்பிட்டும் நமக்கு ஃபில் ஆகும் அப்படின்னா அது எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி. சோ இது என்னது? நியான். சோ நியான் அப்படிங்கிறது நியானினுடைய ஸ்ட்ரக்சர்னா இப்படிதான் இருக்கும். சென்டர் பார்ட்ல இருக்கிறது பாருங்க, ரெட்டா இருக்கிறது புரோட்டான்ஸ், கிரே கலர்ல இருக்கிறது நியூட்ரான்ஸ், அண்ட் தென் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ளூ கலர்ல இருக்கிறது. ஓகே. சோ இதுதான் நம்முடைய ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர். Center part of the atom contains proton and neutron, and then electron is always revolved around the nucleus. So electron எப்படி இருக்கும்? அதனுடைய சுற்றுவட்ட பாதையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். சோ புரோட்டானை நம்மளால என்ன பண்ண முடியாது? ரிமூவ் பண்ண முடியாது. சோ எலக்ட்ரான்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்? எளிதாக அதுல நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகே. சோ திஸ் இஸ் ஆட்டம் ஸ்ட்ரக்சர். ஓகே. இஸ் திஸ் கிளியர் மா? இஸ் தேர் எனி டவுட் இன் புரோட்டான்ஸ் ஆட்டம் ஸ்ட்ரக்சர்? ஆட்டம் பத்தின இந்த ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது சார்ஜஸ்.
சோ சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா இதுல வரக்கூடிய நமக்கு மின் துகள்கள். நம்ம என்ன சொல்றோம், ஜென்ரலா நமக்கு எலக்ட்ரிசிட்டி அல்லது மின் துகள்களை பத்தின ஒரு ஐடியா இருக்கும். சார்ஜ் அல்லது எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி இருக்கும் நமக்கு, அந்த ஆப்ஜெக்டினுடைய ரிப்பல்ஷன், ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மையோ அல்லது விலக்கக்கூடிய தன்மையோ, இத வச்சுதான் நம்ம சார்ஜ என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். சோ சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னா புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். யாருக்கு சார்ஜ் சொன்னோம், புரோட்டானுக்கு சார்ஜ் பிளஸ் அண்ட் தென் எலக்ட்ரானுடைய சார்ஜ் மைனஸ் இல்லையா. சோ நியூட்ரானுக்கு நமக்கு சார்ஜ் கிடையாது. சோ சார்ஜஸ் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. நம்மளால சார்ஜஸ் என்ன பண்ண முடியாது, ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆட்டம்ஸ் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரிதான் மின்துகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும், அது நேர்மின்னோட்டமோ அல்லது எதிர்மின்னோட்டமோ கொண்டதாக தான் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். சோ ரெண்டுல ஏதோ ஒரு விஷயத்தோட தான் கண்டிப்பாக இருக்கும். சோ தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ஆஸ், நமக்கு அந்த எதிர்மின் சுமையோ அல்லது நேர்மின் சுமையோ எவ்வாறு இருக்கோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அட்ராக்ஷனா அல்லது ரிப்பல்ஷனா. சோ அட்ராக்ஷன் அண்ட் தென் ரிப்பல்ஷன் எதுக்கு நடுவுல வரும், நமக்கு இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல தான் இருக்கும். சோ என்னென்ன சார்ஜ் சொல்லியிருக்கோம் நம்ம, plus and minus, protons carry positive charge, electrons carry negative charge. So இந்த ரெண்டும் தான். So ஒன்றுக்கொன்று எப்பொழுது ஈர்க்கும் எப்பொழுது விலகும், அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அல்லது ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ ரெண்டும் பாசிட்டிவா இருக்கிறது ரெண்டும் நெகட்டிவா இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்கு. சோ இப்போ மூன்று வகையா பிரிச்சுக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரியான மின் சுமையில இருக்கும். தட் இஸ் நேர்மின் சுமை பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், ரெண்டுமே எதிர்மின் சுமையோட இருக்கு, அல்லது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கக்கூடியது. சோ ஒரே மாதிரியாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு ரிப்பல்ஷன் தான் கிடைக்கும். நேர்மின் சுமை அருகருகே இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ரிப்பல்ஷன். ஓகே, சோ ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எங்க கிடைக்கும், இங்க ஒரே மாதிரியான மின்சுமை ரிப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜும் ஒரே மாதிரி இருக்கு. சோ அருகருகே நமக்கு எதிர்மின் சுமையாக இருக்கும் பொழுதும் ரிப்பல். சோ அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்தா மட்டும்தான் என்ன வரும், நமக்கு அட்ராக்ஷன். நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் அருகருகே இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். ரெண்டு எதிர்மின் சுமை அருகருகே இருந்தாலும் விலகும், ரெண்டு நேர்மின் சுமை அருகருகே இருந்தாலும் விலகல் தான் நடக்கும். அந்த இடத்துல நமக்கு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் த சார்ஜஸ். சோ மூன்று வகையா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். சோ எப்படி பிரிக்கலாம், நம்ம ரெண்டு சார்ஜஸ், சோ உள்ள இருக்கக்கூடிய சபடாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆன புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸுக்கும் சார்ஜ் இருக்கு, நியூட்ரானுக்கு நமக்கு நோ சார்ஜ். இதுல அதனாலதான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டோம். நியூட்ரானுக்கு நமக்கு என்ன கிடையாது, மின் சுமை கிடையாது. புரோட்டானும் நியூட்ரானும் சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு எலக்ட்ரான்ஸ்ங்கிறது ஆர்பிட்ஸ்ல ரிவால்வ் ஆகும். protons carry positive charge, electrons carry negative charge. Charges னு பார்க்கும்பொழுது ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்தா ரிப்பல்ஷன், as well as ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் அருகருகே இருக்கும் பொழுது நெகட்டிவ் நமக்கு ரிப்பல்ஷன் கிடைக்கும். அட்ராக்ஷன் போது ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும், அட்ராக்ஷன் கிடைக்கும். சோ இதுதான் நமக்கு எப்போ ஈர்க்கப்படும் எப்போ விலக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் இட் கிளியர்?
சோ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா என்ன, நம்மள சுத்தி இருக்கிற பொருள்ல என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தோம். அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது எங்க எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கறத லேர்ன் பண்ணினோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபடாமிக் பார்ட்டிகிள்ஸும் எங்க இருக்குங்கிறத லேர்ன் பண்ணினோம். அண்ட் தென் சார்ஜஸ்ல 3 டைப்ஸ் தான் நம்ம இதுல பிரிக்கலாம். அதுல அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத இப்போ நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே, சோ இஸ் தேர் எனி டவுட்? இஸ் திஸ் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் இந்த இப்போ சார்ஜஸ் அப்படின்னா அதனுடைய யூனிட் என்ன, அதெல்லாம் தான் இப்ப அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் மெஷர்டு, ஒவ்வொன்றுக்குமே நமக்கு என்ன வேணும், அதற்கு உண்டான மெஷர் பண்றதுக்கு உண்டான ஒரு டேர்ம் வேணும் இல்லையா? சோ அந்த டேர்முடைய நேம் என்னன்னு கேட்டா கூலும். என்னதுப்பா, எப்படி சொல்றோம்? கூலும்னு சொல்லுவோம். லெட்டர் பி. எலக்ட் சார்ஜஸ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். தட் லெட்டர் இஸ் சி. சோ நமக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் எந்த அலகால நம்ம அளவிடுறோம்னா கூலுங்கிற அலகால அளவிடப்படுறோம். தனியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளினுடைய மின்னூட்டத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல? எலக்ட்ரிசிட்டி, மின்னூட்டம் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய லெட்டர் என்ன சொல்றோம்? இ. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் that can exist freely is called elementary charge. எலமெண்டரி சார்ஜ், எலமெண்டரி சார்ஜ்ங்கிறது சிறு மின்னூட்டம். அதனுடைய லெட்டர் என்ன சொல்றோம்? இ சொல்றோம். இதனுடைய வேல்யூ, இந்த ஈனுடைய வேல்யூனா 1.602, 1.602 into 10 power minus 19 ஈனுடைய வேல்யூ. சோ அதனுடைய யூனிட் என்னது? கூலும் அப்படிங்கிறது தான். சோ this is the amount of charge possessed each and every proton and electron. So ஒவ்வொரு எலக்ட்ரானும் புரோட்டான்லயும் மின்னூட்டத்தினுடைய அளவு அப்படின்னு சொன்னா இதுதான் அதனுடைய அளவு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றோம். சரிங்களா? சோ இது நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சார்ஜஸ்ல இருக்கும் சொல்லி இருக்கோம். சார்ஜஸ், எலமெண்டரி சார்ஜஸ், பாசிட்டிவ் எலமெண்டரி சார்ஜஸ், பாசிட்டிவ் எலமெண்டரி சார்ஜ். பாசிட்டிவ் எலமெண்டரி சார்ஜ்னா எப்படி நம்ம அதை நோட் பண்ணணும்? பாசிட்டிவ். சோ இதுதான் இதனுடைய குறி. ஓகே, பாசிட்டிவ் எலமெண்டரி சார்ஜ் அண்ட் தென் நெகட்டிவ் எலமெண்டரி சார்ஜ். நெகட்டிவ் எலமெண்டரி சார்ஜ், நெகட்டிவ் எலமெண்டரி சார்ஜ்னா மைனஸ். ஓகே, பாசிட்டிவ்னா பிளஸ் இ, நெகட்டிவ்னா நமக்கு மைனஸ் இ. இது நேர்மின்குறி, எதிர்மின்குறி. நேர்குறியாக இருந்தா பிளஸ் சின்னு சொல்றான். அதே போல எலக்ட்ரான் மின்னூட்டத்தின் மதிப்பு மைனஸா இருந்தா, எதிர்குறியா இருந்தா மைனஸ் இ அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ புரோட்டானினுடைய நம்பரும் எலக்ட்ரானுடைய நம்பரும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஆட்டம் நமக்கு எப்படி இருக்கு? நியூட்ரலா இருக்கு. ஒய் ஆட்டம் இஸ் ஆல்வேஸ் நியூட்ரல். சோ எது நியூட்ரலா இருக்கு? ஆட்டம். ஒய் ஆட்டம் இஸ் ஆல்வேஸ் நியூட்ரான் அப்படின்னு நியூட்ரல்னா புரோட்டானினுடைய நம்பரும் எலக்ட்ரானினுடைய நம்பரும் எப்படி இருக்கு? நமக்கு ஈக்குவலா இருக்கு. சோ இந்த கான்செப்ட்னாலதான் என்ன ஆகுது? ஆட்டம்ங்கிறது நமக்கு நியூட்ரலா இருக்கு. அணு என்பது புரோட்டானின் எண்ணிக்கையும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் எப்பொழுதும் சமமாக இருப்பதால் அது நடுநிலை தன்மையோடு காணப்படுகிறது. சரியா? சோ இப்போ சார்ஜ்னா என்ன, எந்தெந்த சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும், எது நமக்கு ரிப்பல் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் அதை எப்படி மெஷர் பண்ணணும், அதனுடைய யூனிட் என்ன, வேல்யூ என்ன, எந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப லேர்ன் பண்ணோம். இப்போ இந்த சார்ஜஸுக்கு உண்டான ஒரு நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். சோ இந்த சிமுலேஷன்ல நம்ம சார்ஜ், என்னென்ன சார்ஜ் பார்த்திருக்கோம்? பிளஸ் அண்ட் தென் மைனஸ். சோ ரெண்டு சார்ஜ் இருக்கு இல்லையா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்?
பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் இதுல? இப்போ இதுல பிளஸ் இருக்குங்கிறதுனா அப்ப இருக்குன்னப்ப நெகட்டிவ் கொண்டு வர போறேன். சோ நெகட்டிவ் கொண்டு வரும்போது என்ன ஆகுதும் சி ஹியர். சோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ டைரக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது என்ன வோல்டேஜ்ல இருக்கு, இதனுடைய வேல்யூ என்ன, அண்ட் தென் இதனுடைய வோல்டேஜ். இப்போ இது அட்ராக்ஷனா அல்லது ரிப்பல்ஷனா, என்ன வோல்டேஜ்ல இருக்கு. சோ இங்க பாருங்க, என்னது நெகட்டிவ் சார்ஜ்ல நமக்கு என்ன இருக்கு, 1.994 voltage. Here is 2.48 voltage. So இந்த மாதிரி voltage அப்படிங்கிறது பாருங்க 22.04 minus 16 0.777. So meter quantityங்கிறது நெகட்டிவ்ல வருது இல்லையா? சோ இப்போ நான் இப்ப பண்றேன் பிளஸ் அண்ட் மைனஸ் இல்லையா? சோ நம்ம இத என்ன பண்றோம், இப்போ ரெண்டு பிளஸ் பக்கத்துல கொண்டு போய் வைக்கும் போது பாருங்க என்னாச்சு, ரெண்டு பிளஸ் பக்கத்துல இருந்தா ரிப்பல்ஷன், புரிஞ்சுதா, விலகல் அடைகின்றது. ரெண்டு நேர்மின்னோட்டம் அருகருகில் இருக்கும் பொழுது விலகல் அடைகிறது. ரெண்டு எதிர்மின்னோட்டம் பாருங்க, அதுவும் நமக்கு என்ன ஆகும், ஒன்றை ஒன்று நமக்கு விலகல். இப்போ ஒரு பாசிட்டிவ் இதே ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா சி அதனுடைய லெவல் பாருங்க என்ன ஆகும், ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை. சோ ரெண்டு பிளஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு ரிப்பல்ஷன் வரும். அதே மாதிரி ரெண்டு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, ஒன்றை ஒன்று விலகும். ஆனா ரெண்டுமே பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை. சோ இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னது நமக்கு பிளஸ் அண்ட் தென் மைனஸ் இல்லையா? சோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். சோ பாசிட்டிவ் கொண்டு போகும்போது நமக்கு என்ன ஆகுது, விலகல் அடையுது. இதே பாசிட்டிவும் நெகட்டிவும் வரும்பொழுது பாருங்க ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மையில இருக்கு. சோ இந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லைங்களா? சோ இதே மாதிரி நம்ம பாருங்க ரெண்டு நெகட்டிவ்ஸும் பார்க்கலாம் அண்ட் தென் ரெண்டு பாசிட்டிவ். சோ மூணுக்குமே பாருங்க சைமல்டேனியஸா நான் கொடுக்கறேன். சோ அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு ரிப்பல்ஷன், அதே போல இந்த இடத்துல அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை சுற்றி நமக்கு என்ன ஆகும், ஒரு மின் விசை அப்படிங்கிறது உருவாகும். இந்த இடத்துல ஒன்றை ஒன்று ஈர்க்கும் பொழுது அங்க ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு என்ன ஆகும், அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு புரியக்கூடியது. சோ இதுல வோல்டேஜ் லெவல் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க, அதனுடைய வேல்யூஸ் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுலயுமே இப்ப பாருங்க இதனுடைய வோல்டேஜும் நமக்கு ரெண்டு நெகட்டிவ்ஸ் இருக்கும் போது எல்லாமே நமக்கு நெகட்டிவ்ஸா இருக்கு. சோ ஹியர் இங்க பாருங்க ரெண்டு பாசிட்டிவ் 26.47 வோல்டேஜ். இங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது மைனஸ் 0.042 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. சோ ஒவ்வொன்றும் அதனுடைய தன்மை எவ்வாறு நேர்மின்னோட்டமாக இருக்கும் பொழுதோ எதிர்மின்னோட்டமாக இருக்கும் போதோ ரெண்டும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கும்போது எப்படி அதனுடைய வேல்யூஸ் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ இப்போ மூணு சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ் எப்படி அட்ராக்ஷன் எப்படி ரிப்பல்ஷன் வரும், உருவாகும், எப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கறத இந்த சிமுலேஷன்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இஸ் திஸ் கிளியர்மா? மின் துகள்கள் சார்ஜஸ் அப்படிங்கிற டாபிக்க இந்த ஒரு நம்ம சிமுலேஷனை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது, ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியுது இல்லையா? பிளஸ் அண்ட் தென் மைனஸ், பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் போது ரெண்டும் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். சோ இப்ப ஆட்டம்னா என்ன, சார்ஜஸ்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதே சார்ஜஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் ஆகும். சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது சார்ஜஸ்ல டிரான்ஸ்ஃபர், எவ்வாறு ஓரிடம் விட்டு ஓரிடம் அந்த சார்ஜஸ் நமக்கு மூவ் ஆகுது, மின் துகள்களினுடைய இடமாற்றம். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ், எதிர்மின்னூட்டம். எலக்ட்ரான் எந்த மின்னூட்டம் கொண்டுள்ளது, எதிர்மின்னூட்டம், நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது. சோ இப்போ இதுல எங்க இருக்கும் நம்ம எலக்ட்ரான் பார்த்தோம்,
ஆர்பிட்ல இருக்கும். வெளியில சுத்திட்டு இருக்கவங்க இல்லையா, எலக்ட்ரான் எங்க இருப்பாங்க, நியூக்ளியஸுக்கு நடுவுல புரோட்டானும் நியூட்ரானும் இருப்பாங்க. எலக்ட்ரான் வெளியில இருக்கக்கூடிய ஆர்பிட்ல இருப்பாங்க. சோ எலக்ட்ரானை நம்மால் என்ன பண்ண முடியும், ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா இவங்கதான் வெளியில இருக்கவங்க. உள்ள இருக்கவங்க நமக்கு ரொம்ப அழகா பாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது. சோ எலக்ட்ரான்ஸ் உள்ள இல்லாம வெளியில இருக்குங்கிறதுனால ஈஸியா ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ நம்மால எளிதாக நீக்க முடியும். So they can transfer from one substance to another. என்ன ஆகுது, நமக்கு எலக்ட்ரான் ஓர் துகள்களில் இருந்து இன்னொரு துகள்களுக்கு, சப்ஸ்டன்ஸ் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு another substance, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு யார் நகர்வாங்க, எலக்ட்ரான் மட்டும்தான் நகர முடியும். எலக்ட்ரான் சார் மூவ் one substance to another substance. So என்ன ஆகும், ஒண்ணு நமக்கு ரிமூவ் பண்ணணும், இல்லன்னா கெயின் பண்ணணும். நம்ம ஸ்டெபிலிட்டி எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 கண்டிப்பா இருக்கணும், ரெண்டாவதுல 8, அடுத்ததுல 8. சோ இந்த மாதிரி இருந்தாதான் நிலையாக இருக்கும். அப்போ இந்த நிலைப்புத்தன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அட்டாமிக் நம்பரை பொறுத்துதான் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அப்ப எல்லாத்துலயுமே 2,8 இருக்காது, 2,4 இருக்கும், 1 இருக்கும், அல்லது 2,3, 2,5 எப்படி வேணா இருக்கும். அப்பொழுது நமக்கு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டோ அல்லது எலக்ட்ரானை விலகுவதாலேயோ என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த சார்ஜஸ் வேரியேஷன் இருக்கும். நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக எலக்ட்ரான் விலக்கப்படுவதும் சேர்க்கப்படுவதும் தான் நமக்கு நேச்சர். அதனாலதான் நிறைய காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா. சோ அப்ப அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி உருவாகும். சோ எலக்ட்ரான் நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரிமூவ் ஆகும் பொழுதுதான் சார்ஜஸ்ங்கிறது நமக்கு வருது. அந்த சார்ஜஸ் என்ன ஆகும், எப்படி எதிர்மின்னோட்டம் வரும், எப்ப நேர்மின்னோட்டம் வரும். அப்ப எலக்ட்ரானை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர்மின்னோட்டத்தையும், எலக்ட்ரான்ஸ ரிசீவ் பண்ணக்கூடியது, சோ ஒன்னு ரிசீவ் பண்ணும் இல்லையா, and then another one அப்படிங்கிறது நமக்கு ரிமூவ் பண்ணும் இல்லையா. எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ், ரிசீவ்னு சொல்றதை விட கெய்னிங். எலக்ட்ரானை கெயின் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த சப்ஸ்டன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். சோ எலக்ட்ரானை கெயின் பண்ணினா அங்க உருவாகக்கூடிய சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் தென் அந்த சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரான்ஸ லூஸ் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். எலக்ட்ரானை லூஸ் பண்றாங்கன்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். சோ என்ன இதனுடைய கான்செப்ட், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த ஆர்பிட்ல நமக்கு புரோட்டான்ஸ் நடுவுல இருக்கு. புரோட்டானை நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லிட்டோம், விளக்கவே முடியாது, நடுவுல இருந்து டக்குன்னு தூக்கி போட முடியாது. அப்ப சுத்திட்டு இருக்கிற எலக்ட்ரான்ல தான் ஏதோ ஒரு மாறுபாடு நான் கொண்டு வந்தாகணும். அப்போ நான் எலக்ட்ரானை புதுசா ரிசீவ் பண்றேன்னு சொன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எலக்ட்ரானினுடைய மின்சுமை அதிகரிக்கின்றதுனால அந்த சப்ஸ்டன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். எலக்ட்ரானை லூஸ் பண்றோம், இப்போ நடுவுல புரோட்டான் இருக்கு, ஆல்ரெடி பார்த்துட்டோம். புரோட்டானும் எலக்ட்ரானும் அதனுடைய நம்பர்ல ஈக்குவலா இருப்பாங்க. இதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 4, 4 புரோட்டான் 4 எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம், புரோட்டான வெளியில அனுப்ப முடியாது, எலக்ட்ரான அனுப்புறோம். அப்ப ஒரு எலக்ட்ரான் வெளியில போகுதுன்னா 4,4 இருந்து 4,3
This substance lose an electron means automatically the proton charge will be increased. ஏன்னா நேர்மின் சுமை கொண்ட புரோட்டானின் எண்ணிக்கையாகப்பட்டது அதிகரிச்சு எலக்ட்ரானின் எண்ணிக்கை குறையும். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை அனுப்பிட்டோம் வெளியில. எலக்ட்ரானை வெளியில அனுப்பிட்டோம்னா அப்ப அதனுடைய எண்ணிக்கை குறையறதுனால இந்த இடத்துல என்ன சார்ஜ் ஆகுது, நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகுது. எப்படி நேர்மின் சுமை உருவாகிறது, எப்படி எதிர்மின் சுமை உருவாகுது. சோ the atom contains proton, neutrons and electrons. Protons and electrons only carry the charges. No charges for neutrons. So this is basic concept. Protons cannot remove from the atom. Proton என்னால எளிதா தூக்கி போட முடியாது. சுத்திட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் சேஃபர் இன் சென்டர் பார்ட் ஆஃப் த ஆட்டம். நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல ரொம்ப அழகா சேஃப்டியா இருக்கு. சுத்திட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் ரிமூவ் பண்ண முடியும். எலக்ட்ரான் கேரி நெகட்டிவ் சார்ஜ். சோ எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஒரு பொருளாகப்பட்டது அந்த பொருள் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதிர்மின் சுமை பெறும். ஏன்னு கேட்டா எலக்ட்ரானுடைய சார்ஜ் நெகட்டிவ், அதனால நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதே சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் பொழுது 2,9 அப்படின்னு இருக்கு இல்லையா. முதல் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரானும் அடுத்த ஆர்பிட்ல 9 எலக்ட்ரானும் இருந்தா ஸ்டெபிலிட்டி கிடையாது. 2,8 அப்படின்னா தான் நிலையாக இருக்கும். அப்ப இதுல ஒரு எலக்ட்ரானை வெளியேற்றிட்டேன்னா 8ன்னு வந்து எனக்கு நிலையான ஒரு பொருளாக மாறும். அப்ப ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னு சொன்னா புரோட்டானினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். புரோட்டானின் எண்ணிக்கையும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறதுனால ஒரு புரோட்டான் அதிகமாகும் பொழுது ஒரு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை லாஸ் பண்ணினா அது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இஸ் திஸ் கிளியர்மா? என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? Introduction part of electricity, and then atom contains what are the materials and what is charge and what is transfer of charge. So இதெல்லாம் தான் நம்ம இந்த செஷன்ல லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சோ நீங்க இத தெளிவா படிச்சு பாருங்க. அடுத்து நம்ம அடுத்த செஷன்ல எப்படியெல்லாம் இந்த சார்ஜஸ் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃப்ரிக்ஷன்லயா, கண்டக்ஷன்லயா, இண்டக்ஷன்லயா, இந்த 3 விஷயத்துல நமக்கு என்ன ஆகும், அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ அத பத்தின டீடைல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.